நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, பொதுக்காலம், 34ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 2 முதல் 14 வரை. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்க செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியைப் போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்வி கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது.
ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 29 33 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்ளுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான மனித வாழ்விற்கு தேவையான அடிப்படை கூறுகளில் ஒன்று தேர்ந்து தெளிவது, டிசர்ன்மெண்ட். சரியானது எது, தவறானது எது, மேலானது எது, கீழானது எது, நன்மையானது எது, தீமையானது எது என்று தேர்ந்து தெளிகின்ற தன்மை. தேர்ந்து தெளிகின்ற தன்மையே தவறானதையும் கீழானதையும் தீமையானதையும் ஒதுக்கிவிட்டு சரியானதையும் மேலானதையும் நன்மையானதையும் நமதாக்க உதவுகிறது. நாம் தேர்ந்து தெளிய வேண்டிய இன்னொரு காரியம் அழிவுக்குரியது எது, அழியாதது எது என்பது குறித்து. இவ்வுலகில் மாற்றத்திற்கு உட்பட்டு அழிந்து போகிற காரியங்களும் உண்டு, எப்போதும் நிலைத்திருக்கின்ற காரியங்களும் உண்டு. இவற்றின் மட்டில் தெளிவான பார்வை கொண்டிருக்கவே இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகத்தின் முதல் பகுதி 4 பெரிய விலங்குகளை பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த 4 விலங்குகளும் 4 வகையான அரசர்களுக்கு அடையாளங்களாக இருக்கின்றன. தானியேல் பிரிவு 7 இறைவசனங்கள் 15 முதல் 27 முடிய. இந்த விலங்குகள் தொடக்கத்தில் ஆற்றல் வாய்ந்தவையாக இருந்தாலும் காலப்போக்கில் அவை அழிய ஆரம்பித்தன. முதல் வாசகத்தின் 2ஆம் பகுதி தொன்மை வாய்ந்த கடவுள் அமர்ந்திருக்கும் விண்ணக அரியணை பற்றி பேசுகின்றது. முடிவில்லாத கடவுள் மேற்கண்ட ஆற்றல் வாய்ந்த அரசுகளுக்கு முடிவு கட்டினார் என்பதை குறித்து நாம் அங்கு வாசிக்கின்றோம். நற்செய்தியில் நாம் வாசிக்கும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்ற இயேசுவின் வார்த்தைகள் அழியக்கூடியது எது, அழியாதது எது என்பதை இரத்தின சுருக்கமாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. அழியக்கூடியது எது, அழியாதது எது என்பதை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தெளிவுக்கும் நமது மகிழ்ச்சியினுடைய அளவுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே வாழ்வில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி நிலையானதாகவும் நிறைவானதாகவும் இருக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் தேடுகின்ற நிலையான மகிழ்ச்சியை நிலையானதும் அழியாததுமான ஒன்றிலிருந்துதான் நாம் பெற முடியும். வேறு வகையில் சொல்லப்போனால், அழியக்கூடிய ஒன்று நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தர இயலாது. இதன் காரணமாகவே நாம் தேடி அலைகின்ற பணமும் வசதியும் நம் கையில் கிடைத்த பின்னால் கூட நம்மால் கொஞ்ச நாட்களுக்குத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதை ஒழிய நிரந்தரமாக அல்ல. காரணம், பணமும் வசதியும் அழியக்கூடியவை, அவற்றால் அழியாத மகிழ்ச்சியை தர இயலாது. வாழ்வின் அடிப்படை தன்மையை உணர்ந்த புனிதர்கள் அழியக்கூடிய பணம், வசதி ஆகியவற்றை உதறிவிட்டு அழியாத கடவுளில் தங்களது கவனத்தை பதிய வைத்ததற்கான காரணம் மேற்கண்ட தெளிவு அவர்களிடம் இருந்ததே. புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் உதறிவிட்டு தன் நண்பர்களோடு மாற்று கலாச்சார வாழ்வுக்கு தயாரான போது அம்மறைமாவட்ட ஆயர் அவரிடம், உங்களுக்கு பணம் தேவையில்லையா என்று கேட்டாராம். அதற்கு அசிசி, எங்களுக்கு தேவையில்லை. பணம் இருந்தால் அதை பாதுகாக்க ஆயுதம் வேண்டும்,
பணமும் பொருளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆணிவேராக இருப்பதோடு கடவுளையும் பிறரையும் அன்பு செய்வதற்கு தடையாகவும் இருக்கின்றன என்று பதில் கொடுத்தாராம். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியை தேடுவது மட்டுமல்லாமல் அம்மகிழ்ச்சியை சரியான இடத்தில் தேட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். இறைவார்த்தையே என் உயிரானதே, இறைவார்த்தையே என் வாழ்வானதே, இறைவார்த்தையே என் சுவாசமே, என் நாவிலே இறைவார்த்தையே, எந்நாளும் எப்போதும் இறைவார்த்தையே, எழும்போதும் விழும்போதும் இறைவார்த்தையே, இறைவார்த்தையே